ஹலோ டாமி, இன்றைக்கி வந்து நம்ம ஜிம்மினோட எஃப்எஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஹாட் கேங்ஸ்டர். ஓகே, லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். அண்ட் அஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் ஜேகேயோட எஃப்எஃப் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். போன பாட்டு யாருமே பார்க்கலின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ப்ளஸ் போன பாட்டு மறந்துருந்தாலும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். அதனால் சரி, டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். எங்கே முடித்தனோ அது ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிவிட்டு அப்படி போயிடலாம். உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மேரேஜ் ஷாப்பிங் அப்படின்னு ஜிம்மினோட அம்மா ஜிம்மின்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஜிம்மின் வந்து அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். ஆனாலும் வந்து நீ பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. அதோடு தான் நான் வந்து போன பாட்டு வந்து முடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். இல்லை, அதோடு தான் முடிச்சிருந்தேன். ஓகே, வாங்க இந்த பாட்டுக்குள்ளே வந்து போயிடலாம். அண்ட் இப்போது ஷாப்பிங்க்கு அப்படின்னு உங்கள் ஃபேமிலி எல்லோரும் வந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலி உங்கள் அண்ணோட வெட்டிங் ஜிம்மின்தும் உங்களதும் ஒரே நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படியே டைரெக்டாக மேரேஜ் வித்தவுட் என்கேஜ்மெண்ட். இப்போ மியா, நீங்கள், உங்கள் அப்பா, உங்கள் அண்ணா எல்லோரும் வந்து கிளம்புறீங்க ஷாப்பிங் மாலுக்கு. உங்கள் அண்ணா ரோக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. ஆனாலும் நீங்கள் ஓகே சொன்னீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவன் வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து இருக்கான். ரோ, என்ன என்ன வேணும்? ஏதாச்சும் வேணுமா? இல்லை, அது என் மேலே கோவமாக இருக்கியா? நான் எதுக்கும் மேலே கோவமாக இருக்கணும்? இங்கே பாரு வேன், ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃப்யூச்சரில் உனக்கு ஏதாச்சும் அவன் தொல்லை கொடுத்தானோ யோசிக்காது, என்கிட்ட வந்துடு, நான் உன்னை பார்த்துப்பேன். ரோ, உண்மைதான் சொல்கிறேன் அப்படின்னு அவன் வந்து கவலைப்படாத, எனக்கு உன் மேலே ஒரு கோவமும் இல்லை. அண்டு கொஞ்சம் நான் அப்பா சொன்ன வார்த்தையெல்லாம் திங்க் பண்ணி தான் நான் இந்த டிசிஷன் எடுத்தேன். ஸோ நீ ஃபீல் பண்ணாத, எனக்கு ஃபுல் அக்ரியோடு தான் நான் இருக்கேன். ஆண்டி இருக்காங்கன்ற ஒரு சின்ன நம்பிக்கையில். ரோ, சரியா? அண்ட் ஜிம்மின் ஒன்றா நல்லா பார்த்துக்கிறானோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. ஆண்டி ஒன்று நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரியா? சரி அப்படின்னு மறுபடியும் ரோ வந்து உங்ககிட்ட நார்மலாக தான் பேசுகிறான். ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அப்படியே உங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் அவன் ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணுறான். எனக்கு கூட இவன் இப்படி செலக்ட் பண்ண மாட்டேன்றானே, எனக்கு நான் எல்லாமே பண்ணுறான். எங்கள் அண்ணனும் இருக்கும், என்னை கண்டுக்கவே மாட்டான் அப்படின்ட்டு அவன் வந்து அங்கே புலம்பிகிட்டு இருக்கான். ஏய் மியா, நீ ட்ரெஸ் எடுக்கல? இல்லை, மாதிரி ஒரு அண்ணா எனக்கு இல்லை, அதனால தான் நின்றுட்டுருக்கேன். சரி, சாரி, வா நான் உனக்கு எடுக்கிறேன். என்ன சார், தங்கச்சியை விட்டு என்கிட்ட வந்துட்டீங்க? சரி, நான் அங்கே போகிறேன். இல்லை, நீங்கள் இரு அப்படின்னு அவன் வந்து உங்கள் அண்ணோட ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறான். நீங்கள் 2 பேரும் இங்கே என்னமோ பண்ணுங்கள், நான் அப்படி ஓரமாக போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஜிம்மினோட அம்மா கிட்டே போய் நிற்கிறீங்க. டேக்கண்ணா, இது நல்லாயிருக்கு பாரு. நல்லா இருக்கு ஆண்டி, ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. எதுக்கு இதெல்லாம்? என் மருமகளுக்கு நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இந்தா அப்படின்னு அவங்க வந்து தராங்க. இதெல்லாம் உங்கள் அண்ணா பார்த்து, இல்லை பையன் நல்லா தான் இருப்பா, ஹாப்பியாக தான் இருப்பா அப்படின்ற ஒரு தாட் வந்து அவனுக்கு வருது. நீங்களும் வந்து அந்த கிஃப்டை வந்து ஏற்றுக்கிறீங்க. அண்ட் உங்களுக்கும் ஷாப்பிங் வந்து முடியுது. அப்புறம் அப்படியே ஜுவல்லரி ஷாப்பிங் அது இதுன்னு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இவன் இருக்கானே, இவன் இன்னும் வரல, எங்கே தான் போய் தொலைஞ்சானும், கால் பண்ணலாம் அப்படின்னு ஜிம்னோட அம்மா வந்து ஜிம்முனுக்கு தான் வந்து கால் பண்ணுறாங்க. எடு ஃபோனு எடு. என்னம்மா, எங்கே இருக்க ஜிம்மன்? ஆஃபீஸில். மரியாதையாக மாலுக்கு கிளம்பி வா, இங்கே எல்லாமே மேரேஜ்க்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அதான் நான் நோ சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜிம்மன், என் மேலே ப்ராமிஸ் நீ வரலினா. இப்போ வரப்போறியா இல்லையா? தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துடு. உனக்காக எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா? கிளம்பி 5 மினிட்ஸில் இங்கே வர. உன் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் மால் இருக்குது. என்னோடய ஆஃபீஸ் அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ கடவுளே, ஒரு வாட்டி நீயே தாட சொன்ன வந்து தொலை அப்படின்னு. இப்போ வரலினா அம்மா செத்த மாதிரி நினச்சிக்கோ. உனக்கு என்ன பைத்தியமா? அப்படி தான், வா
அப்படின்னு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே ஜிம்மன் அப்படியே அந்த ஃபோனை உடைக்கிறான். அங்கே இருக்கிற அவனோட பிஏ வந்து, சார் ஆர் யூ ஓகே, என்னாச்சு, டேய் முதல்ல போய் என் காலை எடுடா. அதோ சார் எடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க பிஎம் இவன் வந்து ஸோ வாங்க போகலாம் அப்படின்னு அவன் வந்து கூப்பிட்டு போகிறான். அப்படியே மால் முன்னாடி ஜிம்முன்னு இறங்கிட்டேன், நீ போ, நான் கூப்பிடும்போது வா. சரி சார் அப்படின்னு அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. ஜிம்மினும் மாலுக்குள்ளே வந்து வரான். ஜிம்மினோட அம்மா வந்து, வந்துட்டியா, வா உனக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும், என்கிட்ட தான் நிறைய ட்ரெஸ் இருக்குல்ல. ஜிம்மின், இது கல்யாணத்துக்குடா, அதுவும் இல்லாமல் நாம் எப்படி பழைய ட்ரெஸ்ஸேவை போட்டு வருவேன், மூட்டு வாடா அப்படின்னு அவங்கள இழுத்துட்டு வந்து போகிறாங்க. மியா வந்து இப்போ அண்ணா எதுக்குடா வந்தான் அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருக்கா. ஏய் என்னடியாச்சு? ஒன்றும் இல்லை ரோ, நாம் அதோ அங்கே போகலாமே அப்படின்னு அவள் வந்து இன்னொரு டைரெக்ஷன் காமிச்சு, நான் நீ வயன் போய் அங்கே ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு அவங்க 2 பேரையும் வந்து கூட்டி போகிறான். அவங்களும் வந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணுறீங்க. அப்படியே உங்களோட மேரேஜ் ஷாப்பிங், ரோவோட மேரேஜ், எல்லாரோட மேரேஜ்க்கும் ஒரு அடியாக ஷாப்பிங் பண்ணிடுறீங்க. இப்போது நீங்கள் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து பில் போட வந்து வந்துட்ருக்கீங்க. அதே டைம் ஜிம்மின் அங்கே ஃபோன் பேசிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ 2 பேரும் ஒருத்தர் பார்க்காம அப்படியே இடிச்சுக்கிறீங்க. உங்களோட ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். ஜிம்மின் வந்து உங்களை பார்க்குறான். இவ்வளோ என் லைஃப்லேயே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என் லைஃப் பார்ட்னராக வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவன் வந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து கை கொடுத்தா இன்னும் குறைஞ்சா போயிடுவான் அப்படின்ற மாதிரி கீழே விழுந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்து கண்டுக்கவே இல்லை. அப்படியே அவன் வந்து உங்களை க்ராஸ் பண்ணி போயிடுறான். இதெல்லாம் மியா பார்த்து, சி இவனுக்கு ரொமான்ஸ்னாலே இன்னும் தெரியாது போல் இவெல்லாம் அப்படின்னு அவன் வந்து, வைன் ஏஞ்சிக்கோ அப்படின்னு கையை கொடுக்குறா. நீங்களும் ஏஞ்சிக்கிட்டு அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. உங்கள் அண்ணன் எப்பயுமே இப்படி தானா? சாரிடி, அவன் எப்பயுமே அப்படி தான், ஒரு மென்டல். சாரி, அவன் அப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. சரி. ஸோ அப்படியே வந்து கீழே வந்த ட்ரெஸ் எல்லாம் அவள் எடுத்துகிட்டு போய் பில் கவுண்டரில் வந்து வைக்கிறான். நீங்களும் எல்லாம் பில்லெல்லாம் போட்டு வெளியில் வரீங்க. மா, என்னடா? நான் என்னோடய ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் இருக்கா? இல்லை, நாளைக்கு இல்லை, நெக்ஸ்ட் வீக்கில் உங்கள் மேரேஜ் அவ்வளோதான். உங்கள் மேரேஜுக்கான ரிங் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே உங்ககிட்ட வேலை இல்லைடா. பின்ன மேரேஜ் அன்னைக்கு நான் வர தேவையில்லையா? ஜிம்மன், ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் வந்து போகிறான். ஜிம்மன், என்னம்மா, அவங்களுக்கு நான் போயிட்டு வரேன்னாச்சு சொல்டா. சிப்பாமா அப்படின்னு அவன் வந்து போகிறான். ஜிம்மன் போடா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவனும் போயிட்டு வரேன் அங்கிள், நான் போயிட்டு வரேன்றோ. ஓகே ஜிம்மன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை வந்து கிளம்பி போகிறான். அப்படியே வந்து நீங்கள் அவனே தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மனை உங்களையே வந்து பார்த்துட்டே வந்து போகிறான். இப்போது நீங்கள் உங்களோட மேரேஜுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டீங்க. ப்ளஸ் வீட்டில் எல்லோரும் உங்களோட மேரேஜ்க்காக தான் எக்ஸைட்டடாக இருக்காங்க. உங்களதும் ரோதும் மியாதும் ஜிம்மன்தும் 4 பேர்தும் ஒரே மாதிரி தான் வந்து மேரேஜ். ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாம் ரொம்ப இதாக வந்து போயிட்டுருக்கு. ஜிம்மனோட அம்மாலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே உங்களோட மேரேஜ். இப்போது 2 வீட்லேயும் செம்ம பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. எல்லோரும் கெஸ்டெல்லாம் வராங்க, இன்வைட் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய வந்து போயிட்டுருக்கு. ஹாலை டெக்கரேட் பண்ணணும், ஃபுட்ஸை வந்து எடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் உங்களோட ரூமில் உட்காந்து உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. மா, நாளைக்கு எனக்கு மேரேஜ், அண்ணாக்கும் நாளைக்கு மேரேஜ். லைஃப்பில் ஒரே வாட்டி வரும்ல இது. ஆனால் அந்த மூமெண்ட்டில் நீ இல்லை அப்படின்னு நினைக்கும்போது தான் லைட்டாக கஷ்டமாக இருக்குமா. இப்போ நீ இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல, என் கூட
என் கூடயே நீ இருந்திருப்ப. அதெல்லாம் மிஸ் பண்ணுறேம்மா. நான் என்னை விட்டு ஏன் போனேன் அப்படின்னு தோணுது. ஆனால் அப்பா ஹாப்பியாக இருந்தா நானும் ஹாப்பி. அப்பாக்காக எது வேணாலும் நான் பண்ண ரெடி தான். ஆனால் ஏன் அப்பா என் மேலே கோவமாக இருக்காரு தான் எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. இது வெளியில் ரோ வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து கேட்டுட்ருக்கான். எவ்வளோ கஷ்டம் வச்சுருக்கிட்டு கூட அப்பாக்காக ஏண்டி இதெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவன் வந்து சரி இவ இப்படி தான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவனோட ரூமுக்கு வந்து போயிடுறான். இப்போது அவங்களோட மேரேஜ் டே நீங்கள் வந்து அப்படியே சூப்பராக ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. மியா வந்து உங்கள் ரூமுக்கு வரா. அப்பா செம்மையாக இருக்குடி. ஓ வயன், நான் உன்னை இப்படி பார்ப்பேனே எதிர்பார்க்கல. எனக்கு மேலே ரொம்ப பொறாமையாக இருக்குது. எங்கே வரவங்கெல்லாம் என்ன பார்க்காம ஒன்று பார்த்துருவாங்களோ அப்படின்னு. மியா பின்ன எவ்வளோ அழகாக ரெடியான எப்படி வயன் அப்படின்னு அவன் வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கான். அப்போ மியாவோட அம்மா வந்து அவள் தலைமையிலேயே கொட்டிட்டு, ஏய் உனக்கும் இன்னைக்கு மேரேஜ் டே, போய் ரெடி ஆகாமல் உட்காந்துருக்கு, மரியாதை ரெடியாகு. அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு போடவே சோம்பேறித்தனமாக இருக்குது மியா அப்படின்னு அவங்க வந்து கத்துறாங்க. ஸோ மியாவும் கூல், இன்னும் 1 hour இருக்குல்ல, ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு அவளுக்கு நீங்கள் தான் வந்து ரெடி பண்ணி விட்றீங்க. வைன், இங்கே கொஞ்சம் ஐஷேடோ கொஞ்சம் அதிகமாக போடேன், அப்போ தான் என்னோடய கண் பளபளன்னு தெரியும். அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது மியா. ஓ அப்படியா, சரி அப்படின்னு உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன அழகாக, உன்னை விட அழகாக பண்ணிவே. சரி அப்படின்னு நீங்களும் வந்து மியாவுக்கு பண்ணி விட்றீங்க. மியா உங்களுக்கு பண்ணி விட்றா. அப்படி தான் நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. இங்கே ஜிம்மன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான். ஜிம்மனோட அம்மா போய் ஜிம்மனை முதுகுலேயே ஒன்று கொடுக்குறாங்க. அம்மா என்ன பண்ணுற நீ? டேய் என்னடா இது, என்ன கோலம் இது, பேண்ட்டு ஷர்ட் போட்டு உட்காந்துருக்கு, அதுவும் டிஷர்ட், மரியாதை போய் உன்னோட ட்ரெஸ் போட்டா. அம்மா கல்யாணம்லாம் எதுக்கு எனக்கு, டீ போடா அப்படின்னு அவங்க அம்மா வந்து துரத்தி விட்றாங்க. ஜிம்மனும் வந்து எல்லாம் போட்டு வந்து போதுமா அப்படின்னு நிற்கிறான். என்ன ஹேர் ஸ்டைல் இது அப்படின்னு அவங்க அம்மா வந்து முதல்ல ஹேர் ஸ்டைலை மாற்று அப்படின்றாங்க. வை திஸ் கொலவெரி, மாத்துறான் அப்படின்னு அவனும் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக வந்து ரெடி ஆகிட்டு நிற்கிறான். அது இப்படி இருக்கணும். உன்னெல்லாம் பார்த்து எத்தனை பொண்ணுங்க மயங்க போதோ இன்னைக்கு. இது இவன் சிப்போம் அந்த பக்கம் அப்படின்னு அவன் திருப்பி கடுப்பில் உட்காடுறான். ஜிம் பார்க்க அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. இப்போ உங்கள் மேரேஜ் டைம். ஜிம்மனும் ரோவும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஃபாதரும் ஃபஸ்ட்டு ப்ரைடை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அப்பா உங்கள் ரூமுக்கு வராரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்பா கையை கொடு, உன் கையை கொடு அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. உங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு தெரில. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவே பார்த்துட்டு வந்துட்ருக்கீங்க. அவங்க அப்பா வந்து அதை நல்லாவே நோட் பண்ணுறாரு. நீங்கள் அவங்க அப்பாவை பார்க்குறது. முன்னாடி பார்த்து நடவயன், என்ன சொன்னீங்க? முன்னாடி பார்த்து நடவயன் அப்படின்னு. முன்னாடி பாரு, இன்னைக்கு உன்னோட மேரேஜ், சிரிச்சிட்டேவா அப்படின்னு உங்கள் கையை வந்து பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு வராரு. உங்களுக்கு அந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மூமெண்ட்காகவே கல்யாணம் பண்ணிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே அவர் வந்து உங்களை வந்து கூப்பிட்டு போய் ஜிம்மனோட கையில் வந்து உங்கள் ஹேண்டை வந்து கொடுக்குறாரு. அப்படியே ஜிம்மனும் உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஸ்டேஜ் மேலே கூப்பிட்டு போகிறான். இப்போ ரோ, நீங்கள், மியா, ஜிம்மன் 4 பேரும் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஃபாதர் வந்து கேட்குறாரு. ஃபஸ்ட்டு ரோவையும் ஜிமினையும் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு இந்த மேரேஜில் ஓகேவா அப்படின்னு. ரோ வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஜிம்மன் வந்து அப்படியே தயங்கிட்டு நிற்கிறான். நோ சொல்லிவிட்டு கிளம்பிடலாமா? ஜிம்மன் முதல்ல ஓகே சொல்லிட்டா அப்படின்னு அவங்க அம்மா வந்து பின்னாடி நின்று சொல்லிகிட்ருக்காங்க. அம்மா சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஜிம்மனும்
எனக்கு ஓகே அப்படின்றான். இப்போ மியாவையும் உங்களையும் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்களும் ஓகே வந்து சொல்லிடுறீங்க. அப்படியே ரிங்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து ரிங்ஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஆ இப்போ நீங்கள் ப்ரைடை கிஸ் பண்ணலாம்ப்பா. ஆ என்ன சொன்னீங்க? கிஸ் பண்ணுப்பா அப்படின்னு ஜிம்மினுக்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஜிம்மின் வந்து உங்கள் கிட்ட வரான். நீங்களும் வந்து நர்வஸாக நின்றுட்டுருக்கீங்க. அவன் அப்படியே உங்களோட ஷோல்டரை பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து தப்பிச்சண்டா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அங்கே ரோவும் மியாவும் அவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ரிலேட்டிவ்ஸ் கூட. உங்கள் அப்பா வந்து உங்கள் பக்கத்தில் நினச்சிட்டே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு உங்கள் அப்பா உங்ககிட்ட பேசுகிறதே. நம்ம அப்பா நம்மக்கிட்ட பேசிட்டாரே அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க. ஜிம்மினெல்லாம் ஷோ எப்போ தான் முடியும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்படியே எல்லாமே ஃபங்க்ஷன் எல்லாம் முடியுது. ஜிம்மன் என்னப்பா இந்தா வயனை வீட்டுக்கு கூட்டு போ. ஏன் நீங்களே கூட்டு வரலாமே. ஜிம்மன் நம்ம வீட்டுக்கு இல்லை பின்ன புதுசாக வீடு வாங்கியிருக்கோம்ல அங்கே தான் இதுக்கு மேலே நீங்கள் தங்க போகிறீங்க. ஆனால் அப்போ அந்த வீட்டில் முடியாது. ஏன் அந்த வீட்டில் முடியாது? இருக்கிறது 2 பேர், கொஞ்சம் ப்ரைவசியாக இருங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தான் நான் நிறைய விஷயத்த வச்சுருக்கேனே, இவ பார்த்துட்டானா என்ன? இப்போ என்ன பண்ணுறது? எப்படியாச்சும் இவ்வளோ அம்மா வீட்டுக்கு துரத்தி விடணுமே. ஜிம்மன் கார் ரெடியாக இருக்கு, போய் வயனை கூப்பிட்டு போ வீட்டுக்கு. ஆனால் அம்மா நாங்கள் இங்கே இருக்கோமே. அதெல்லாம் முடியாது, புதுசாக கல்யாணம் இருக்குது, நாங்கள் இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் இல்லைடா. இப்போ நான் சொன்னனான்னு கேட்குறேன். நீ போ ஜிம்மன் அப்படின்னு அவங்க வந்து அமுச்சு விட்றாங்க. நீங்களும் வந்து ஜிம்மனோட ஹேண்டை தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் வந்து போகலாமா? போகலாமே அப்படின்னு நீங்களும் வந்து கூப்பிட்டு போகிறீங்க. அந்த சைட் மியாவை வந்து உங்கள் அண்ணா கூப்பிட்டு போகிறான். அப்படியே நீங்கள் வந்து ஜிம்மனோட மேன்ஷனுக்கு வந்து போகிறீங்க. அப்படியே வாய் பொழந்து பார்க்குறீங்க, என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு மேலே நம்ம இங்கே தான் தங்க போகிறோமா? ஆமாம். அது என்ன, ஆண்டியோட வீட்டிலே தங்கிக்கலாமே. அவங்க தான் இங்கே வர சொன்னாங்க. என்ன நீ ஆண்டிக்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீங்களும் வந்து அந்த பெரிய ஃப்ராக்கை பிடிச்சிட்டு உள்ளே தத்து புத்து நடந்து போயிட்டுருக்கீங்க. வந்து பார்க்குறான், இப்போ எதுக்கு அப்படி நடக்கிற? இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அதனால தான் என்னமோ பண்ண அப்படின்னு அவன் உள்ளே வந்து போயிடுறான். நீங்களும் உள்ளே போய் அப்படியே அந்த கவுச் மேலே வந்து உட்காந்துருக்கீங்க. அங்கே ஃபுல்லாக உங்களோட ட்ரெஸ்ஸு தான் வந்து கீழே இருக்குது. ஜிம்மன் பார்த்து, முதல்ல நீ இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு, எங்கே பார்த்தாலும் இந்த ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்னு. அதுதான் ஒரு ரூம். சரி ஜிம்மன், என்ன எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னது? ஆக்சுவலி என்னோடய லக்கேஜ் கார்லேயே இருக்குது, எதுவும் நினச்சிக்கலன்னா அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து குடிக்கலீங்களா ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் மூஞ்சை வந்து ஒரு பாவமாக வச்சு கேட்குறீங்க. அவன் வந்து நீங்கள் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே அவனுக்கு வந்து மனசு அப்படியே உருக்கிட்டு, சரி எடுத்துகிட்டு வரேன், நீ அந்த ரூமில் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வெளியில் போய் உங்களோட லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து அந்த ரூம்குள்ளே வைக்கிறான். இதுதான் ரூம், நான் பக்கத்து ரூமில் தான் இருப்பேன், ஏதாச்சும் வேணா வந்து கேளு. சரி அப்படின்னு நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. எந்த மாதிரினா, ஒரு மேலே டிஷர்ட், கீழே குட்டியோண்டு ஷார்ட்ஸ் மாதிரி வந்து போட்டு அப்படியே வந்து கவுச்சில் உட்காந்துருக்கீங்க. ஜிம்முன்னு வந்து வரான். உன் பேர் என்ன? உன் பேர் நான் மறந்துட்டேன், உன் பேர் என்ன? வயன். வயன், சாப்பிட ஏதாச்சும் வேணுமா? ஏதோ ஒன்று, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு வந்து கவுச்சில் வந்து உட்காடுறான். அப்படியே உங்கள் லெக்கை வந்து பார்க்குறான்.
அவனுக்கா உள்ள ஒரு மாதிரியா இருக்குது. என்னடா அது இப்படி உட்காந்துருக்கான். இந்த பில்லோ வச்சுக்கோ. எதுக்கு? வச்சுக்கோ அப்படின்னு அவன் வந்து அந்த பில்லோவை தூக்கி உங்கள் மேலே போடுறான். ஃபுட் வந்துருச்சு, சாப்பிட்லாமா? அப்படின்னு நீங்களும் வந்து கவுச் மேலே உட்காந்துருக்கீங்க. டைனிங் டேபிளுக்கு வா. சரி அப்படின்னு நீங்களும் எழுந்துச்சி போய் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறீங்க. அப்படியே ஜிம்மினை வந்து எதுவுமே பேசாமல் அவன் வந்து அவனோட ரூமுக்கு வந்து போயிடுறான். அவனோட பிளேட் அங்கே தான் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அப்படியே உங்கள் ரூமுக்கு போய் படுத்துக்கிறீங்க. ஓகேடா, நாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய் பாய் பாய், see you next part.